PHP நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு நாட்டுல எண்ணெய் வளத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணெய் வளத்தை பராமரிக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது அமெரிக்காவுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. இந்த விதிக்கு எதிராக தான் நான் செயல்படுவேன். இது என் நாட்டுடைய வளம், என் மக்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்க அப்படின்னா, அந்த நாட்டுடைய பொருளாதாரம் முடக்கப்படும், பொருளாதார தடைகள் போடப்படும். அந்த நாடு ஒரு நீண்ட பொருளாதார தடையில சிக்கி சின்னாபின்னமாய் மக்கள் வறுமையில உழண்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த மக்களுக்கு மருந்துகள் கூட தடை செய்யப்பட்ட ஒண்ணா மாறி அந்த மக்கள் வந்து கொத்து கொத்தா சாகக்கூடிய நிலைமை உருவாகும். இறுதியாக அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கப்படும். இது வந்து கடைசி கட்டம். இதுக்கிடையில அந்த பொருளாதாரம் போட்ட அந்த முதல் நாள்ல இருந்து அந்த போர் தொடுக்கக்கூடிய அந்த கடைசி நாள், இதுக்கு வந்து பல வருடங்கள் இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளியில அந்த நாட்டுடைய அதிபரை கொல்வதற்காக அமெரிக்காவுடைய CIA தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நம்ம சொல்லணும்னு சொன்னா, கியூபாவுடைய அதிபராக இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ அவர். இப்ப அந்த நாட்டுல வந்து பெட்ரோல் வளம் வந்து பெருசா கிடையாது. ஆனா உலகத்துடைய சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கியூபா. முழுக்க முழுக்க கரும்பு விளைச்சல், அபரிமிதமான கரும்பு விளைச்சல் அங்க இருந்து. அந்த கரும்பை பராமரிக்கக்கூடிய அந்த கரும்பு கான்ட்ராக்ட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த பேர்ல அந்த கியூபாவையே மொத்தமா அடிமையாக்கி வச்சிருந்தது அமெரிக்கா. அதை எதிர்த்து போராடி மீட்டவர் தான் அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ. இந்த ஃபிடல் காஸ்ட்ரோவை 650 முறைக்கும் அதிகமாக கொலை செய்ய முயற்சி செய்தது அமெரிக்காவுடைய CIA. ஒவ்வொரு முறையும் அவர் தப்பிச்சுக்கிட்டு தான் இருந்தார். கடைசியா அவரு வயது முதிர்வு காரணமாகத்தான் இறந்தார். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி சதாம் ஹுசேன் இருக்கார். அவருக்கு என்ன நிலைமை நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி லிபியாவுடைய கடாஃபி, நான் என்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய இந்த வளத்தை, எண்ணெயை தங்கத்துக்கு தான் விற்பனை செய்வேன் அப்படின்னாரு. 2010 நடந்த அந்த அரபு வசந்தத்தை பயன்படுத்தி மக்களே அவரை வந்து கொண்டுட்டாங்க. இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால அமெரிக்காவுடைய அந்த பலம் அப்படிங்கிறது எல்லா உலக நாடுகளுக்கும் தெரியும். அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப அமெரிக்கா வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, இது எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பலத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்குது, ஏன் உலக நாடுகள் அமைதி காக்குது அப்படின்னு சொல்லும்போது, அங்கதான் அந்த டாலர் வந்து நிக்குது. டாலர் உலகத்திலேயே ரொம்பவும் மதிப்பு வாய்ந்த ஒண்ணா இருக்கு. எப்படி அப்படின்னா, சர்வதேச சந்தையில ஒரு உலக நாடு, எந்த நாடா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும் இல்ல எந்த நாடா இருக்கட்டும், சர்வதேச சந்தையில ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அது டாலரை கொடுத்து தான் வாங்கணுங்கிறது விதி. இந்தியாவுடைய காசு தானே, இந்தியா கொடுத்து இலங்கை கிட்ட இப்போ ஒரு பொருளை வாங்குது அப்படின்னு சொன்னா அப்படி வாங்கக்கூடாது, டாலரை கொடுத்து தான் வாங்கணும். இதனால டாலரை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் உலக நாடுகளுக்கு. இது போக அந்த பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த டாலரை தான் பயன்படுத்தணும். அதுக்காகவே அந்த சைக்காலஜிக்கலா அவங்க எப்படி செட் பண்றாங்க பாருங்க, பேரை பெட்ரோ டாலர் அப்படின்னு வச்சிருக்காங்க. பெட்ரோ டாலர் அப்படின்னு பேரை வைக்கும் பொழுதே அது சைக்காலஜிக்கலா நம்மளை எப்படி தயார்படுத்திடுது அப்படின்னா, பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா டாலர்ல தான் வாங்கணும் அப்படின்னு. எல்லாமே ஒண்ணுதான், ஆனா பெட்ரோல் வாங்கும் பொழுது அதுக்கு பேர் பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லும் பொழுது சைக்காலஜிக்கலா நம்ம ஆளுங்க வந்து ரெடி ஆயிடுறாங்க. ஆமாப்பா, பெட்ரோல் வந்து டாலர்ல தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக ரொம்ப நேர்த்தியா அமெரிக்கா இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, டாலரை வச்சுதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துடைய ஒரு இன்ஜின், அதுக்கு பெட்ரோல் வேணும் அப்படின்னு சொன்னா டாலர் இருந்தாதான் அதுக்கு வந்து நிரப்ப முடியும். அப்போ உலக நாடுகள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவுதான் நட்பு நாடா இருந்தாலும் சர்வதேச சந்தையில அவங்களுடைய பொருட்களை வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்னா டாலர்ல வாங்கணும். அப்ப டாலர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா கிட்ட இருந்தா வாங்கணும். அவன் ஃப்ரீயா கொடுக்க மாட்டான். அப்ப அமெரிக்கா கிட்ட நம்ம நட்பு நாடா நெருங்கி பழகி நம்மளுடைய பொருட்களை அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யணும், விற்கணும். அப்ப அவங்க கொடுக்குற அந்த டாலரை வச்சு உலக நாடுகளுக்கு நம்ம எந்த பொருளையும் அந்த டாலரை கொடுத்து வாங்கணும். இதனாலதான் உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகளும் அமெரிக்காவோட நட்பு வச்சுக்க விரும்புறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் பிரச்சனைகளுக்கும் பின்னணியில இருக்கிறது இந்த அமெரிக்கா தான். ஆனா இந்த அமெரிக்காவை இன்னமும் எல்லா உலக நாடுகளும் சார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு 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 விதி. அதாவது இந்த டாலரை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற இந்த ஒரு விதி. இதனாலதான் அமெரிக்கா எது செஞ்சாலும் சரிப்பா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டாலர் தான் அமெரிக்காவுக்கு ஒரு அசுரத்தனமான ஒரு ராட்சச பலத்தை வந்து கொடுக்குது. அப்ப இந்த நேரத்துல இந்த எண்ணெயை வந்து அவங்க ஏன் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு பெட்ரோல் இல்லாம உலகம் இயங்காது. நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு டூ வீலர்ல இருந்து கார்ல இருந்து தொழிற்சாலை வரைக்கும் விமானத்துல இருந்து ஒவ்வொன்றுமே பெட்ரோல் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது வந்து ஒரு நாட்டுடைய
பொருளாதாரத்தை மட்டும் இல்ல, அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறதுனால, அந்த பெட்ரோல் அப்படிங்கிற அந்த சமாச்சாரத்தை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க விரும்புறாங்க. அப்ப இந்த பெட்ரோலியத்துடைய கதை எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீனர்கள் வந்து இந்த குரூட் ஆயில பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க ஏன் பயன்படுத்தினாங்க, எப்படி பயன்படுத்தினாங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஏன்னா பூமியில இருந்து கிடைக்கும் போது நேரடியா பெட்ரோலா கிடைக்காது, குரூட் ஆயிலா தான் வரும். கச்சா எண்ணெய்ங்கிறாங்க இல்லையா, தார் மாதிரி குழம்பு அதுல இருந்து பிரிச்சுதான் பல வகையான எண்ணெய்களை வந்து அவங்க எடுப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க அதை எப்படி பிரிச்சாங்க, எப்படி அதை வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நவீன கால எண்ணெய் வரலாறு எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1859 அமெரிக்கால பென்சில்வேனியா மாகாணத்துல டைட்டஸில் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த குரூட் ஆயில் கண்டுபிடிக்கப்படும் பொழுது அது வந்து அநேகமா விளக்கை எரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது இது உலக அரசியலையே தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறப்போகுது அப்படின்னு. ஆனா இந்த எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட மிகச்சில வருடங்கள்ல வாகனங்கள் வரிசையா வர ஆரம்பிக்குது. இது போக இந்த தொழிற்சாலைகள் வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல அந்த எந்திரங்களை இயக்குவதற்காக, இன்ஜினை இயக்குவதற்காக இந்த பெட்ரோல் தேவைப்படுகிறது. அப்ப இதுக்கு இந்த குரூட் ஆயில் தேவைப்படுகிறது. அப்ப அமெரிக்கால தான் முதல்ல இந்த எண்ணெய் கண்டுபிடிக்கப்படுது அப்படிங்கிறதுனால அதோடைய தேவை என்ன, அது எப்படி எல்லாம் வந்து நமக்கு உதவ போகுது அப்படிங்கறது அவங்களால சரியா கணிக்க முடிஞ்சது. அதை வந்து அவங்க புடிச்சுக்கிட்டாங்க. இதுல அந்த நேரம் பார்த்துதான் அன்னைக்கு தலைநாடா இருந்த அந்த பிரிட்டன் வீழ்ச்சியை நோக்கி கீழே இறங்கிட்டே இருந்த காலகட்டம். அப்ப இதை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க அமெரிக்கா. இதுக்கு இடையில அது என்னவோ தெரியல, அந்த நூற்றாண்டுலதான் பூமியில இருந்து தன்னாலேயே பல இடங்கள்ல வந்து எண்ணெய் ஊற்றுக்கள்லாம் வெளியாக வர ஆரம்பிச்சது. உலகம் தொடங்கிய இவ்வளவு யுகங்கள் தாண்டி பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து கூட அந்த குரூட் ஆயில் அப்படிங்கிறது தன்னால கசிய ஆரம்பிச்சது அப்படிங்கிறது அந்த 20ஆவது நூற்றாண்டு இந்த காலகட்டத்துலதான். அப்ப வெனிசுலால எப்ப இந்த குரூட் ஆயில் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1914வது வருஷம் மோனோ கிரானாடே அப்படிங்கிற ஒரு வயல்வெளியில அந்த வயல்ல அந்த எண்ணெய் வந்து பீரிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே கசிஞ்சிருக்கு. அந்த இடத்த ஆய்வு செய்யும் போது இங்க எண்ணெய் வளம் இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா 1922ல மரக்கைப்பூ அப்படிங்கிற ஒரு ஏரி, அங்க அந்த நிலத்துல ரொம்ப அழுத்தம் காரணமா பீரிட்டு வருது எண்ணெய். அந்த ஏரியிலேயே போய் பாக்குறாங்க, ஃபுல்லா எண்ணெய் வளம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ வெனிசுலா ஒரு எண்ணெய் வளம் கொண்ட ஒரு தேசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த நாடு மாற்றமடைய தொடங்குது. 1928ல உலகத்துடைய முன்னணி எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக வெனிசுலா மாறுது. அதே மாதிரி மத்திய கிழக்குல வந்து எண்ணெய் எப்போ கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு சொன்னா 1927 எங்க ஈராக்ல. சவுதி, பக்ரைனு, குவைத் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1938க்கு அப்புறம் வரிசையா அந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாத்துலயும் வந்து அந்த எண்ணெய் வளம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அரபு நாடுகள்ல அந்த எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்படும் பொழுது அவங்க அப்ப யோசிக்க மாட்டாங்க, இந்த எண்ணெய் தான் நம்மளுடைய அரசியலே தீர்மானிக்க போகுது அப்படின்னு. அந்த எண்ணெயினால அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னா அந்த உலக போர் நடந்துகிட்டு இருக்கிற அந்த காலகட்டம். அப்ப ஏராளமான பெட்ரோல் வந்து இந்த உலக நாடுகளுக்கு தேவைப்படுது போருக்காக. அப்ப இந்த போருக்காக இந்த பெட்ரோல் தேவைப்படுது. போர் இல்லாத காலத்திலேயே தினம் தினம் லட்சக்கணக்கான பீப்பாய்கள் வந்து இந்த உலக நாடுகளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அந்த அமெரிக்கா கூர்ந்து பாக்குறாங்க, இது நல்லா இருக்கு, நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கே, தவிர உள்ள இருந்து குரூட் ஆயில் எடுக்கிறோம், அதுல இருந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெட்ரோல் வருது, செகண்ட் குவாலிட்டி பெட்ரோல் வருது, அதுக்கப்புறம் டீசல் வருது, அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் வருது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள இருந்து வந்துட்டே இருக்குது. இது போக இன்னும் ஆயிரக்கணக்கான பை ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள இருந்து வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா இந்த எண்ணெய் வளத்தை நாம கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா தான் நம்ம தலையா இருக்க முடியும், பிரிட்டனுக்கு அடுத்து நம்ம தான் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை அவங்க எடுக்கிறாங்க. அப்ப இதை தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெனிசுலாக்கு வந்து பெரிய தொழில்நுட்பம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. அப்போ அந்த நேரத்துல ராணுவத்திலயும் சரி, அந்த தொழிற்சாலை அந்த சம்பந்தமான தொழில்நுட்பமும் சரி யூரோப் அப்புறம் அந்த அமெரிக்கா இவங்க கிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த எண்ணெய சரியா பயன்படுத்தக்கூடிய அந்த யுக்தி யாருகிட்ட இருக்குதுன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கு. அப்ப இதை வச்சு அவங்க வெனிசுலாவை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல வெனிசுலாவுடைய அதிபர்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் போய் என்ன பண்றாங்கன்னா அந்த எண்ணெய
பராமரிக்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க. நாங்க எண்ணெயை எடுத்துக்கிறோம், உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தர்றோம், கூடவே கொஞ்சம் எண்ணெயை கொடுக்குறோம், நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் போடுறாங்க. அந்த அதிபர்களும் சரி 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 அப்படின்னு தலையாட்டிக்கிறாங்க. அவ்வளவு எண்ணெய் வளங்கள் இருந்தும் அந்த மக்கள் வந்து வறுமையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ரொம்பவும் மோசமான ஒரு நிலைக்கு உருவாகுது. இதுக்கிடையில எங்க நாட்டுடைய வளங்களை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிக்கிற சில தலைவர்களை அமெரிக்கா தீர்த்து கட்டவும் செய்தது அந்த நாள்லயே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஈக்வடாருடைய அதிபர் ஜெய்மே ரோல்டஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா விமானத்திலேயே வந்து விமானம் வெடிச்சு செதறுது, விபத்துல வந்து அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த உலக நாடுகளுக்கு அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில தெளிவா சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஈக்வடாருடைய அந்த அதிபர் வந்து விமானத்துல குண்டு வச்சுதான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஒரு கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா அந்த விமானத்துல குண்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த அதிபருடைய மெய்காப்பாளர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா வெளியே சொன்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு அமைதியா இருந்துட்டாங்க. அப்ப அந்த அதிபர் மேல போனாரு, குண்டு வெடிச்சது, இறந்துட்டாரு, விமான விபத்துல கொல்லப்பட்டுட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு பரவலா எல்லார்ட்டையும் சொல்லப்பட்டுச்சு. இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் பனாமாவுடைய அதிபருக்கும் தலைவருக்கும் நடந்தது. விமான விபத்துலதான் அவரும் கொல்லப்பட்டார். இதுக்கு பின்னாடி இருந்ததும் CIA தான். அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் அரசல் புரசெல்லாம் அவங்களே வந்து நாங்க தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி வெளியே சொல்லும் பொழுது மத்த நாட்டு தலைவர்களுக்கும் ஒரு பயம் வரும். இவங்களை மீறி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்க வெனிசுலாவுக்கும் காட்டப்பட்டது. ஏன்னா அவங்க கண்ணெதிரிலேயே ஈக்வடார், அந்த பனாமா இந்த அதிபர்கள்லாம் சாகும் பொழுது இந்த வெனிசுலாவுடைய அதிபர்களுக்கு எப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறோம், நம்ம வசதியா இருக்கும்ல போதும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுடைய ஒரு ஒரு மனநிலையே இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில வெனிசுலால 1992 அன்னைக்கு அதிபரா இருந்தது கார்லோஸ் ஆண்டரஸ் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்றாருன்னா ஒட்டுமொத்தமாவே தன்னுடைய நாட்டு வளங்களை அமெரிக்காவுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறாரு. இது மக்கள் கிட்ட மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே நல்ல வளத்தை வச்சுட்டு நம்ம வறுமையில இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா இவர் இன்னும் எல்லா ஒப்பந்தமும் போட்டு அமெரிக்காவுக்கே எல்லாத்தையும் தாரவாத்துக்கு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த சூழ்நிலையில தான் ஆட்சி கவிழ்ப்பு செய்யறதுக்காக அந்த வெனிசுலா ராணுவத்துடைய லெப்டினன்ட் கர்னல் ஹியூகோ சாவேஸ் அப்படிங்கிறவர் வர்றாரு. ஆனா அந்த முயற்சி தோல்வி அடைந்து அவரை வந்து கைது பண்றாங்க. உங்களுடைய ஆளுங்கள்லாம் சரணடைய சொல்லுங்க, நாங்க வந்து டிவி ஆன் பண்ணி லைவ் போடுறோம், நீங்க வந்து மன்னிப்பு கேட்டு உங்களுடைய ஆளுங்கள்லாம் சரணடைய சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அவர் வந்து பயப்படாம அந்த நேரடி ஒளிபரப்புலயே மக்களை வந்து போராட்டத்துக்கு அழைப்பு விடுறாரு. இந்த நாட்டுடைய வளங்கள் பிற நாடுகளுக்கு போகக்கூடாது, நாம தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் சொல்லும் பொழுது மக்கள் கிட்ட இவர் வந்து புகழ் அடைகிறாரு. அதையும் தாண்டி செல்வாக்கு அதிகமாகுது. இதை எதிர்பார்க்காத வெனிசுலாவுடைய அதிபர் கார்லோஸ் என்ன பண்றாருன்னா அவரை வந்து சிறைச்சாலையில வைக்கிறாரு. ரொம்ப கடுமையான கட்டுப்பாட்டுல இந்த சாவேஸ் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மக்களுடைய தொடர் போராட்டங்கள் மூலியமா அவர் வந்து வெளியே வர்றாரு. இந்த சூழ்நிலையில 1998 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல இவர் முறையாக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர்றார். வந்த உடனேயே இந்த அமெரிக்காவுடைய கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அந்த நிறுவனங்களை பூரா நாட்டுடைமை ஆக்குறாரு. நாட்டுக்கு உள்ளதான் இந்த வளங்கள் பயன்படுத்தப்படணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதனால கிடைக்கக்கூடிய அந்த லாபங்கள் எல்லாமே அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில சாலை வசதிகளை ஏற்படுத்தி நிறைய மருத்துவமனைகளை கட்டுறாரு. மக்களுக்கு வந்து உணவு இல்லாம செத்துட்டு இருக்காங்க மக்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே உணவு வழங்கப்படுது. அப்ப இது வந்து வெனிசுலாவுடைய வரலாறுல முக்கியமான ஒரு ஒரு திருப்பமா அமைது. காரணம் என்ன அப்படின்னா வெனிசுலா மட்டுமல்ல, வெனிசுலாவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா அமெரிக்காவுக்கு பயந்து அடங்கி ஒடுங்கி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தது. ஆனா இந்த சாவேஸுடைய செயல்பாடு அமெரிக்காவை எதிர்த்து நம்மளும் களத்துல வர முடியும், வாழ முடியும், தனிச்சு இயங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே வருது. அந்த அளவுக்கு சாவேஸுடைய செயல்பாடு இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா அர்ஜென்டினா வந்து ரொம்பவும் கடன் சுமையால தத்தளிச்சு வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலையில அந்த நாட்டுக்கு கடனும் கொடுக்க முடியாது, கூடவே சேர்ந்து எந்த விதமான ஒரு வளர்ச்சியையும் அந்த நாட்டுக்கு நாங்க கொடுக்க மாட்டோங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு அர்ஜென்டினாவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த சாவேஸ் என்ன பண்றாருன்னு வெனிசுலா வந்து மிகப்பெரிய வளம் கொண்ட ஒரு நாடா மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில லாபத்துல கொஞ்சம் எடுத்து அர்ஜென்டினாவுக்கும் கொடுக்குறாரு. கடனை நீ அடைச்சிட்டு
நீ வந்து புதுசா கடன் வாங்கி உன் நாட்டை வந்து பலப்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி. இந்த அளவுக்கு நல்ல மனுஷன். இதனால இந்த சாவேஸுடைய புகழ் எல்லா லத்தீன் அமெரிக்க நாடுக்கும் பரவுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இன்னும் ஒரு என்ன பண்றாருன்னா, இந்த கியூபா இருக்கு பாருங்க. கியூபா வந்து உலகம் முழுக்க எங்கேயாவது போர் நடந்தது அப்படின்னா அவங்க இலவசமாவே போயிட்டு மருத்துவ உதவிகள் எல்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த கியூபாவுக்கு பெட்ரோலை ஃப்ரீயா கொடுக்குறாரு. நீங்க உலகம் பூரா போய் சேவை செய்றீங்க, அந்த கப்பல்ல போகும்போது இந்த பெட்ரோலை நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு இந்த சாவேஸ் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்பவும் நல்ல மனிதரா இருக்காரு. கூடவே சேர்ந்து இந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகுது. மக்கள் கிட்ட கையில காசு கிடைக்கும், பணம் சேமிக்கப்படுது. வறுமை கோட்டுல இருக்கக்கூடிய மக்கள் மெல்ல மெல்ல மேலிருந்து வர்றாங்க, நடுத்தர வர்க்கமா மாறுறாங்க. நடுத்தர வர்க்கமா ஏற்கனவே இருந்தவங்க மேல்தட்டு மக்களா மாறுறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை போய்கிட்டே இருக்கு. கூடவே அமெரிக்காவுடைய சிஐஏ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்ப அவங்க தொடர்ந்து கொல்வதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வேலைக்காக. இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு முறை ஆட்சி கவிழ்ப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவத்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இது எந்த பீரியட்ல நடக்குது அப்படின்னா, ஜார்ஜ் புஷ் இருந்தார் பாருங்க, ஆப்கானிஸ்தான் ஈராக் எல்லாம் போர் தொடுத்தார் பாருங்க, அவருடைய பீரியட்ல நடக்குது 2002. அப்ப இந்த பீரியட்ல என்ன நடக்குது அப்படின்னா, வெனிசுலாவுடைய அதிபர் சாவேஸ வந்து ஆட்சி கவிழ்ப்பு செய்யணும் அப்படின்னு ராணுவத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, ராணுவத்தில் இருக்கிற சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இதை நாங்க ஒத்துக்கிறோம், இதை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்காவுடைய ஒரு கூலி படையா மாறி 2002 ஏப்ரல் 11 சாவேஸ வந்து கைது பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய அளவுல மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் போராட்டம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சாவேஸுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிஐஏவால தூண்டிவிடப்பட்ட மக்கள், இங்க எங்களுக்கு இன்னும் வசதிகள் பெருசா வரல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில இருக்கக்கூடிய மக்கள் ஒண்ணு திரட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில நாங்க வந்து அதிபரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு ராணுவம் அறிவிக்குது. இதனால மக்கள் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நாம ஒரு போராட்டத்துக்கு போனா இங்க வேற ஒண்ணு நடக்குது, அந்த அளவுக்குலாம் அதிபர் வந்து கெட்டவர் இல்லையே, ரொம்ப நல்ல மனுஷன் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் மக்களுக்கு வருது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவரை பிடிச்ச இந்த ராணுவம் இருக்கு பாருங்க, இந்த ராணுவத்துல சில பேர் மட்டும்தான் அமெரிக்காவோட சிஐயோட ஏஜென்டா இருந்தாங்க. ஆனா ராணுவத்துடைய பெரும் பகுதி இவர் தான் ஆட்சி தலைவரா இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதனால அந்த ஆட்சி கவிழ்ப்புங்கிறது தடைப்படுச்சு. ஏப்ரல் 11 ஆட்சி கவிழ்ப்பு பண்ணிட்டோம், நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா 3வது நாள், அதாவது ஏப்ரல் 13வது நாளே வந்து அவர் மறுபடியும் அதிபரா பதவி ஏற்றுக்கிட்டாரு. இதனால அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்தது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பின்னாடி நடத்தப்பட்ட விசாரணையில ஆதாரப்பூர்வமாவே செய்திகள் வந்து வெளியாச்சு. ஆமா, அமெரிக்கா சொல்லிதான் இந்த ஆட்சி கவிழ்ப்பை நாங்க பண்ணோம் அப்படின்னு ராணுவத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சொன்னாங்க. இதன் காரணமா அந்த அதிகாரிகள் எல்லாருமே அது கிளைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து அமெரிக்கா செஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்ப இந்த சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா, சாவேஸ் அவர்களுக்கு வந்து புத்துநோய் வருது. இந்த புத்துநோய் வந்து அமெரிக்காவால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து அதுக்கு பெருசா ஆதாரம்லாம் தெரியல. ஏன்னா அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருந்தா அவங்களே சொல்லியிருப்பாங்க. தவிர அவர் வந்து சிகிச்சை எடுத்தது எங்கன்னா கியூபால போய் அந்த மருத்துவமனையில தான் அவர் வந்து சிகிச்சை எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதனால இதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு வந்து தெரியல. 51 வயசு, சின்ன வயசுலயே இந்த சாவேஸ் வந்து இறந்துட்டாரு. அவருக்கு வந்து தன்னுடைய உடல்நிலை ரொம்பவும் பின்னடைவுல போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவரு நிக்கோலஸ் மாட்ரோ வந்து தன்னுடைய அசிஸ்டண்டா கொண்டு வர்றாரு. மக்கள் கிட்ட அடையாளம் காட்டப்படுகிறாரு. 2012 இருந்து ஆரம்பிக்குது. ஆனா இவர் வந்து 2013 தான் அதிபரா வர்றாரு. தற்காலிக அதிபராக வந்தவர் அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிபராகவே நீடிக்கிறார். மக்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு வந்து அவருக்கு கிடைக்குது. ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, 2014 ஒரு பிரச்சனை வருது. இவர் 2013 ஆட்சிக்கு வர 2014 என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எண்ணெய் உற்பத்தி வந்து ரொம்பவும் அதிகப்படுத்தப்படுது. அளவு கடந்த எண்ணெய் உற்பத்தி பண்றதுனால எண்ணெயோடைய விலை சர்வதேச அளவுல குறையுது. இது இந்த வெனிசுலாவுக்கு மிகப்பெரிய அடியை வந்து கொடுக்குது. சர்வதேச அளவுல எண்ணெய் விலை குறையும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2014 பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்து எல்லாராலையுமே செய்யப்பட்டுச்சு. சில பேர் வந்து போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. நாடு தழுவிய அளவுல அடிக்கடி போராட்டங்கள்லாம் நடக்கும். பெட்ரோல் விலை வெளியே வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆனா நம்ம நாட்டுல பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த காலகட்டம், இந்த காலகட்டத்துல இந்த எண்ணெயுடைய விலை குறைய 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 வெனிசுலாவுக்கு பெரிய அளவுல நஷ்டங்கள் வர ஆரம்பிச்சு. அப்ப இந்த நஷ்டங்களால கடன் சுமை அதிகமாச்சு. கடன் சுமை அதிகமானதுனால மக்களுடைய அந்த விலைவாசி இருக்குல்ல, அது வந்து
அதிகமாக ஆரம்பிச்சது. விலைவாசி அதிகமாகும் போது மக்களுக்கு அதிருப்தி வந்து இவர் மேல. அப்ப இந்த ஒரு அதிருப்தி தொடர்ந்து மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருந்ததுனால இவர் மேல இருந்த அந்த மரியாதை, அந்த புகழ் எல்லாமே மங்க ஆரம்பிக்குது மக்களுக்கு. சில பேர் இவருக்கு ஆதரவாகவும் சில பேர் எதிரானவங்களாகவும் மாறுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அளவு கடந்த எண்ணெய் வளத்தை வைத்துக் கொண்டு ஒரு நாடு வறுமைக்குள் தள்ளப்படுகிறது. ஆனா 2014 இருந்து 2017 இந்த காலகட்டம் தான் அந்த மாதிரி. 2017க்கு அப்புறம் நல்ல காலகட்டம் உலகத்துல இருக்கிற மத்த நாடுகளுக்கு. ஆனா வெனிசுலாவுக்கு அந்த மாதிரி இல்லை. என்ன காரணம்னா இவங்க அமெரிக்காவுக்கு எதிரா எங்களுடைய வளத்தை எங்க இஷ்டப்படிதான் நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பொருளாதார ரீதியா ரொம்பவும் முடக்கப்பட்டாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உலகத்துல 4வது பெரிய எண்ணெய் வள நாடு வெனிசுலா. ஆனா சவுதி அரேபியாவை விடவும் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்களுடைய அந்த பெட்ரோல் குவாலிட்டி எப்படின்னா, அந்த குருட் ஆயில் இருக்குதுல்ல, அது அளவு கடந்து ரொம்ப கட்டியா இருக்கும். உலகத்திலேயே ரொம்பவும் கட்டியா இருக்கிற குருட் ஆயில் எது அப்படின்னா இவங்க வெனிசுலா. ஆனா இதுல இருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோல் இருக்கு பாருங்க, அதிகமா வரும். உள்ள இருந்து குவாலிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால கண்ணு வச்ச அமெரிக்கா இப்ப அந்த நிக்கோலஸ் மாடுரோவை தூக்கிட்டாங்க. சர்வதேச விதிகளை மீறித்தான் அவர்கள் உள்ளே போனாங்க. உள்ள போனவங்க அந்த மடுரோவை தூக்கிட்டாங்க. அவருடைய மனைவியோட தூக்கிட்டாங்க. ஒரு நாட்டுடைய அதிபர் பாதுகாப்பான நிலையில அவருடைய அந்த மாளிகையில தான் தூக்கிட்டு இருந்தாரு. சுத்தி எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்ல. ஆனா பெருசா எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அங்க அமெரிக்க ராணுவம் நுழைந்து அவரை அங்கிருந்து தூக்கி கொண்டு சென்று விட்டது, சிறையில் அடைத்து விட்டது. இப்போ அவர் வந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இப்ப இவருடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இவர் நாடு கடத்தப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்குமாங்கிறது யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியல. ஒண்ணு மரண தண்டனை கொடுக்கலாம், அல்லது வாழ்நாள் சிறையாக அவர் வைக்கப்படலாம். இது ரெண்டு தவிர வேற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது நமக்கு தெரியல. பார்ப்போம். ஆனா இந்த வெனிசுலாவுடைய நிலைமை இனி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, வெனிசுலால இப்ப இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து அமெரிக்காவோடுக்கு ஆதரவான ஒரு ஆட்கள் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா வெனிசுலாவுக்கு உள்ள மக்கள் கொந்தளிப்பா இருந்தாலும் ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க அதிகாரிகளா இருக்கட்டும் அல்லது அமைச்சர்களா இருக்கட்டும் சிரித்த முகத்தோடவே இருந்துகிட்டு இருக்காங்க. வெனிசுலாவுடைய ராணுவத்தை எடுத்துக்கோங்களேன், அதோடைய தளபதி என்ன ஸ்டேட்மெண்ட் இது விஷயமா கொடுத்தாருங்கிறது கூட நமக்கு வந்து தெரியல. அதாவது ராணுவத்துல வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஈக்குவலா பார்க்கும்போது இதோடைய பலம் ரொம்ப குறைவு தான் சொல்லலாம். சைனா வந்து நிறைய வெப்பன் கொடுத்திருக்காங்க, சீனா வந்து நிறைய வெப்பன் கொடுத்திருக்காங்க, அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது எல்லாமே குறைந்த அளவிலான ஒரு 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 ஆயுதங்கள் தான் இருக்கும். இந்த ஆயுதத்தை வச்சு என் தலைவனை ஏன் கடத்தனுங்கிற பேர்ல ஒரு சின்ன துப்பாக்கி சத்தம் கூட கேட்கல அப்படின்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய இந்த சதிக்கு இவர்கள் எல்லோரும் முரண்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு தான் நம்ம வந்து வர முடியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எண்ணெய் இது ஒட்டுமொத்த உலகத்துடைய அரசியலையும் நிர்ணயம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நம்ம ஆச்சரியமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு நாட்டுடைய கட்டுப்பாட்டுல மட்டுமே இந்த எண்ணெய் வளம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எழுதப்படாத விதி எப்படியெல்லாம் ஒரு நாட்டை சுக்குநூறா மாத்துதுங்கிறது தான் இங்க நம்ம வந்து பார்க்கிறோம். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபரை இன்னொரு நாடு வந்து அலேக்கா தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி தூக்கிட்டு போன அந்த ஒரு நிகழ்வை உலகத்துல இருக்கிற மத்த நாடுகள்லாம் அதிருப்தியா கருத்து தெரிவிச்சு அதுக்கு கண்டனம் கூட தெரிவிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுடைய பலம், அதோடைய சக்தி நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.